இல்ல காசு இந்த படத்தில் கொடுத்து காட்டல. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நான் வந்து நேற்றைய படத்தை கடுமையா எதிர்த்தேன். நேற்றைய படம் எதிராக இருந்தது, இயல்புக்கு எதிராக இருந்தது நேற்று படம். அதனால இல்ல, அதாவது என்ன, வெள்ளைக்காரன் வந்த அப்புறம் கிறிஸ்தவ மதம் வந்துச்சு. வெள்ளைக்காரன் இந்த பால் பவுடரு வேலை இதெல்லாம் கொடுத்து தான் மதத்தை வளர்த்தான். மதத்தையும் கல்வியும் வளர்த்தான் வெள்ளைக்காரன். அதனால கல்வியை வச்சுக்கிட்டோம். மதம் இப்போ இன்னைக்கும் எங்க ஊர்ல மதம் மாறாக இருக்க தான் செய்றாங்க. அந்த படத்தை பற்றிய அந்த கதை தான் இது. இது யோ நீ யாரியா, நீ யாரியா, நீ நவரியா, நீ பத்திரிகாரன், நீ யோ நீ நான் பேசுவியா? நீங்க தான் சொல்ல சொன்னீங்க அவரை. ஹலோ, அவரை நீங்க தான் சொல்ல சொன்னீங்க. இல்ல இல்ல அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் பத்திரிகைக்காரன், என்னை பேச சொன்னாங்க. நீங்க தான் பேசுறேன், பத்திரிகையாளர் தான் வர சொன்னீங்க. அப்புறம் அவரை நீங்க ஆமா இல்ல முரண்பாடுகள் இல்ல முரண்பாடு எங்க. நான் இப்ப பேசினேன்ல, வெள்ளைக்காரன் வந்தான், பால் பவுடர் கொடுத்தான், வேலை கொடுத்தான், மதம் மாத்தினான். உண்மையா இல்லையா? அதுதான் சொல்லியிருக்காரு. அதே நம்ம நாட்டுல பிச்சை எடுத்து கொடுத்தான். அதனால நீங்க வந்து அது அந்த இந்த படத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ரெண்டு ஒண்ணுதான். கெஞ்சுறது இது அப்புறம் நமக்கு முதல்ல கெஞ்சினது, அதுக்கப்புறம் சொன்னது. சரி, படத்தை பத்தி பேசுவோம். படத்தை பத்தி இந்த படத்தை பொறுத்து சார் பேசிட்டு இல்ல இல்ல எங்க ஊர்ல டிடிடிஏ பள்ளிக்கூடம் இருக்கு. அங்கதான் டிடிடிஏ அது அந்த அதாவது புராட்டஸ்டன்ட் மார்க்சிஸ்ட் பிஷப் திருநெல்வேலி போனியா பெரிய. நான் சொல்றது கேளியா. பள்ளிக்கூடம் டிடிடிஏ பள்ளிக்கூடம், கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தேன். கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் நடந்த நடைமுறையை அவர் காமிச்சிருக்காரு. யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பாதிச்ச, என்ன கிராஸ் பண்ண விஷயங்களை தான் நான் இதில் பார்த்தேன். நல்லா இருந்து படம். அதே எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு. இவங்க அப்பா எனக்கு தெரியும், இவங்க அம்மா எனக்கு தெரியும். இவங்க அப்பா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அன்னைக்கு அவங்க ஜீன்ஸ் வந்து இன்னைக்கு நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்கு. அது பேவும் நல்லா பண்ணியிருக்கு, அதேமாதிரி கதாநாயகம் நல்லா பண்ணி, இந்த பொண்ணு நல்லா பண்ணி, எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இவரு கூட மலையாள சாயலில் இருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அதைத்தான் நம்ம சொல்லுங்க. சுகுமார் இருக்கட்டும், தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். நன்றி. ஆனா இங்க மட்டும் தான் நம்ம வந்து எல்லா சாமியை வச்சு சொல்றோம். அவங்க மட்டும் வரவே மாட்டாங்க. நீங்க வந்து சொல்ற விஷயம் வந்து கண்டிப்பான ஒரு முரண்பாடு இருக்கு. ஏன்னா கிறிஸ்துவால செய்ய முடியாத விஷயத்தை இந்துவால செய்ய முடியும் சொல்றீங்க. இல்ல, நான் இதுல வந்து மதத்தை குறிப்பிடல. நான் வந்து என்ன சொல்றேன், என்ன அடையாளங்களை சொன்னேன். இல்ல என்ன இல்ல அது என்ன, அதான் சொன்னேன், என் மண் சார்ந்த அடையாளங்களும் சொன்ன தவிர நான் எந்த மதத்தையும் சார்ந்து கதை சொல்லல. இது ஒரு ஹாரர் மூவி, நீங்க பாத்திருப்பீங்க. அதுதான் இந்த படத்தினுடைய கதை தவிர ஒரு காதலிக்கிற ஒரு அந்த மதத்துல சொன்னதுதான். ஒரு சின்ன பொண்ணு தன்னுடைய பழைய நினைவுகளே இருந்துட்டு இருக்கிற பொண்ணு, காதலிக்கிற பொண்ணு, அது ஒரு பேய மாதிரி என்ன பண்ணுறதுதான் கதை. ஹீரோவா? ஹீரோ தான் சொன்னேன், எங்க குலசாமி கதை அப்படின்னாரு. ஹீரோ வந்து அர்ஜென்டா ஒரு திருமணத்துக்கு போயிட்டாரு, டிராவலர் இருக்க, நாளைக்கு காலைல வராரு.